வந்தாங்க. ஏன் நம்ம அந்த முறைகளை முறைமைகளை விட்டுட்டு வந்தாங்க, நல்லா இருக்கே அப்படின்ற மாதிரி எனக்குள்ள ஒரு ஃபீல். அப்போ நான் 10th படிக்கும்போது 10th வந்தாச்சு வந்துட்டு மேக்ஸில் ரொம்ப போவர் தான். ஏப்ரல் டைமில் எனக்கு பர்த்டே வருமா, அந்த டைமில் தான் பக்கத்தில் வீட்டில் இருக்கவங்க சொல்லி கொடுக்குறவங்க நல்லா அடிவாங்க. சுத்தமாக மேக்ஸ் வரவே வராது. இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் கிளாஸ் மிஸ் வந்துட்டு கிளாஸ் பெஞ்ச் லீடர் மாதிரி போட்டாங்க. நல்லா படிப்பான்னு வேணும்னு சொல்லி விட்டுட்டாங்க பிள்ளைங்களாம். சொன்னதுனால என்ன போட்டாங்க. ஆக்சுவலி மிட்டம் டெஸ்ட்டில் 35 தான் எடுத்திருந்தேன். ஸோ அப்படி இருக்கப்போ என்ன நல்லா படிப்பேன், நீங்கள் என்ன ஜஸ்ட் 5 தான் இருக்கும் அப்படின்ட்டாங்க. அவங்க பேர் கொடுங்க, அருள்மாரி. அந்த மிஸ் வந்துட்டு சொன்னோன்னே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்போ முடிவு பண்ணேன், ஏன் எல்லாரும் படிக்கிறாங்க, ஏன் என்னால் படிக்க முடியல? அந்த ஃபஸ்ட் மார்க் இருக்க பொண்ணுக்கும் எனக்கும் ஒரே மாதிரி தானே சொல்லித்தராங்க, ஏன் என்னால் படிக்க முடியல? நான் படிக்கணும். மிஸ்ஸப்பா எனக்கு ஞானத்தை கொடுங்க, பலத்தை கொடுங்க. நான் எப்போ ப்ரேயர் பண்ண ஆரம்பிச்சேனோ அதுலேருந்து என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூட யாரும் கேட்டால் சொல்லித்தர மாட்டாங்க. நான் ஃப்ரெண்டாக அரட்டை அடிக்கிறதுக்கு வராங்க, ஆனால் படிக்கணும்னு கேட்குறப்போ உதவி பண்ண மாட்டாங்களேன்னு ஒரு முடிவு பண்ணேன். அப்போ எனக்கு யாரும் தேவையில்லை, ஏசப்பா எனக்கு போதும், ஏசப்பா எனக்கு ஹெல்ப் பண்ணுவேன்னா அப்போ நான் எனக்கு தெரியாதது சம்மா தான் இருக்கும். புது சம்ஸ் எடுத்து போடுவேன், எனக்கு யாரோ பின்னாடி இருந்து கைட் பண்ணுற மாதிரியே இருக்கும். இப்படி இல்லை, இப்படி போடு ஆன்சர் வரும். ஸோ இது மாதிரி சொல்லி கொடுத்துட்டே இருக்க மாதிரி இருக்கும். வித்தின் ஹாஃப் இயர்லிக்குள்ளே ஃபுல் மேக்ஸ் புக் நான் தரவாயிட்டேன். ஹாஃப் இயர்லிக்கெல்லாம் அவங்களுக்கு அதுக்கான இது தான் பிள்ளைங்களுக்கு நடத்துவாங்க. நான் வந்து ஃபுல் புக் ப்ரிப்பேர் ஆகிட்டேன், நானே படித்து. அப்புறம் என்ன ஆகிடுச்சு, மிஸ் எல்லாம் அப்படியே ஒவ்வொரு ஃபஸ்ட்டு வந்து குவார்ட்டர்லியில் 79, அதுக்கு அவ்வளோ ஜஸ்ட் பர்சன் இப்போ 79 எப்படி அப்படின்ட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. அடுத்து 83, 86 ஹாஃப் இயர்லி. அதில் மீதி எல்லாமே 1 வேர்டில் தான் போச்சு. அடுத்து ஏசப்பா என்னால் வந்து எடுக்க முடியாதா, எனக்கு எல்லாமே இவ்வளோ தூரம் சொல்லிட்டுருக்கேன், ஏன் என்னால் ஃபுல் மார்க் செகண்ட் டைம் எடுக்க முடியலன்னு யோசிச்சப்போ முயற்சி பண்ணப்போ 9 ஃபஸ்ட் மார்க் எடுக்கவே முடியலன்னு நினைப்போ ஃபஸ்ட் மார்க் நெக்ஸ்ட் எக்ஸாமில் 93, 7 மார்க்ஸ் வந்து மேக்ஸில் தான் போச்சு. மேக்ஸில் 1 வேர்டில் போச்சு. ஸோ அந்த என்ன பண்ணிட்டான், உனக்கு எல்லாமே தெரியுது, உனக்கு சொல்லித்தரத்துக்கு ஒன்றும் இல்லை, 1 வேர்டில் தான் விடுறேன், 1 வேர்டு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு செட் ஆஃப் கொஷின் பேப்பர்ஸ், பண்டில் ஆஃப் கொஷின் பேப்பர்ஸை கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்து கிளாஸ்க்கு வெளியே உட்கார சொல்லி போட